Hello viewers, welcome back to Viva English. இந்த சேனலுக்கு நீங்க கொடுக்கிற ஆதரவுக்காக நன்றி. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்க போறது no matter different structuresல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் no matter என்ன மீனிங்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தலாம். இதே மீனிங் கொடுக்குற ஆல்டர்னேட் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா never mind, it doesn't matter. Definition: it's of no importance, it is not a problem. ஒரு பிரச்சனை இல்லை, அது முக்கியம் இல்லை. ஸோ அட்வர்பாகவும் இன்டர்ஜெக்ஷனாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது no matter what. I will do it no matter what. என்ன ஆனாலும் நான் அதை செய்வேன். இதையே நீங்கள் it doesn't matter வச்சு சொல்லலாம். It doesn't matter what happens. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, I will do it. செகண்ட் எக்ஸாம்பிள், no matter what என்ன ஆனாலும் we will go there. நாங்கள் அங்கே போகிறோம். I should meet with him. நான் அவனை சந்திக்கணும் no matter what என்ன ஆனாலும். நெக்ஸ்ட், no matter how. I am not losing any weight. எனக்கு உடம்பே குறைய மாட்டேங்குது. No matter how hard I try. எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, முக்கியம் இல்லை, எனக்கு உடம்பு குறையலை. It doesn't matter how hard I tryன்னு நீங்கள் சொல்லலாம். It doesn't matter how hard I try, I am not losing any weight. செகண்ட் எக்ஸாம்பிள், no matter how you treat me. நீ என்னை எப்படி நடத்துகிறங்கிறது முக்கியம் இல்லை, நடத்தினாலும் I will be with you forever. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்கள், no matter howல ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கிறது நல்லது. no matter how you slice it. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எப்படி பார்த்தாலும் இல்லை நீ என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் அப்படிங்கிற அர்த்தம். லூசிங் இஸ் டிசப்பாயின்மெண்ட். தோல்வி என்பது ஏமாற்றம் தான். no matter how you slice it. நீ என்ன தான் ஆறுதல் சொன்னாலும், எப்படி தான் நீ பார்த்தாலும், இல்லை என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் இதுதான் உண்மை, அந்த அர்த்தம். no matter how you slice it. What you have done is a mistake. நீ செஞ்சது தவறு தான். no matter how you slice it. நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் இல்லை எப்படி அதை சொன்னாலும் தவறு தான். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், no matter who. Don't open the door. no matter who comes. யார் வந்தாலும் சரி, கதவை திறக்காத. I am not scared. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. no matter who you are. நீ யாராக இருந்தாலும். no matter when. I will get up at 5 AM. நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். no matter when I sleep. நான் எப்போ தூங்கினாலும் சரி. எப்போ தூங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். She will attend the call no matter when you call. நீ எப்போ கூப்பிட்டாலும் அவள் கால் அட்டன் பண்ணுவா. நீ எப்போ கூப்பிட்றங்கிறது முக்கியம் இல்லை. no matter why. no matter why you lie. நீ என்ன காரணத்துக்காக பொய் சொல்கிறங்கிறது முக்கியம் இல்லை. lying stands for dishonesty. பொய் சொன்னாலே அது நேர்மை இல்லாத தன்மையை தான் குறிக்குது. no matter why you are angry. நீ எதுக்காக கோபமாக இருக்கங்கிறது முக்கியம் இல்லை. you should not say that word. நீ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸோ என்ன காரணங்கிறது முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட், no matter where. no matter where he is. அவன் எங்கே இருந்தாலும் சரி, I will find him. நான் அவனை கண்டுபிடிப்பேன். no matter where we live in this world. இந்த உலகத்தில் நம்ம எங்கே வாழ்ந்தாலும் சரி, அது முக்கியம் இல்லை. we are all the same. நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். no matter நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.